வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். புதுச்சேரி சிறுமி கொலையை கண்டித்து எதிர்க்கட்சிகள் சார்பில் ஒருநாள் பந்த் அறிவிக்கப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி பகுதியில் கடைகள் அடைக்கப்பட்டு முக்கிய வீதிகள் வெறிச்சோடின. தனியார் பள்ளிகள் விடுமுறை விடப்பட்டன. சினிமா தியேட்டர்களில் பகல் காட்சி ரத்து செய்யப்பட்டது. பஸ்கள், ஆட்டோக்கள் ஓடவில்லை. வெளியூர் மக்கள் அவதியடைந்தனர். புதுச்சேரியில் சிறுமி படுகொலையை கண்டித்து அதிமுக சார்பில் பந்த் போராட்டம் அறிவிக்கப்பட்டது. இதனால் இன்று விழுப்புரத்திலிருந்து புதுச்சேரிக்கு செல்லும் அரசு மற்றும் தனியார் பஸ்கள் இயங்கவில்லை. இதனால் மாணவ மாணவிகள் மற்றும் தொழிலாளர்கள், நோயாளிகள் ஆகியோர் புதுச்சேரிக்கு செல்ல முடியாமல் அவதிப்பட்டனர். கள்ளக்குறிச்சி பஸ் நிலையத்தின் அருகே உள்ள பிரபல தனியார் உணவகத்தில் உலக மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. பெண்களை போற்றும் வகையில் மாமியார் மருமகள் உணவை ஊட்டிவிட்டுக் கொண்டு சாப்பிட்டால் உணவு இலவசம் என்ற அறிவிப்பினை வெளியிட்டனர். இதனைத் தொடர்ந்து இன்று அதிகாலை முதலே கள்ளக்குறிச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான மாமியார் மருமகள் ஹோட்டலுக்கு வந்து தங்கள் அன்பை பரிமாறிக்கொள்ளும் வகையில் உணவை ஊட்டிவிட்டுக் கொண்டு சாப்பிட்டு மகிழ்ந்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகராட்சி ராணிப்பேட்டை கடைத்தெருவில் உள்ள அண்ணா பவள விழா கட்டிடத்தில் 4 கடைகள், நகராட்சி அலுவலக வளாகத்தில் 2000 சதுர அடி கட்டிடம், புதுப்பேட்டை வாரசந்தையில் 16 கடைகள், புதுப்பேட்டை மீன் மார்க்கெட் உட்பட 18 கடைகள், புதிய பஸ் ஸ்டாண்டில் 38 கடைகள் என 7 பிரிவுகளாக மார்ச் 8 ஏலம் நடத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. ஆத்தூர் நகராட்சிக்கு சொந்தமான கடைகள் மாத உரிமத்தை அனுபவித்துக் கொள்ளும் வகையில் மறு ஏலம் நடக்கிறது. இதற்கான ஒப்பந்த புள்ளி முன்வைப்பு தொகை 7ஆம் தேதி மாலை 4:30 மணியளவில் நகராட்சி அலுவலகத்தில் கொடுத்து ஏலத்தில் பங்கேற்பதற்கான அனுமதி சீட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும் என நகராட்சி கமிஷனர் சையது முஸ்தபா அறிவித்தார். இந்த ஏல அறிவிப்பு பிப்ரவரி 19ஆம் தேதி குறிப்பிட்டு 2 நாட்களுக்கு முன் ஒப்பந்ததாரர்களுக்கு நோட்டீஸ் வழங்கியதாக புகார் எழுந்தது. முன் அறிவிப்பு ஏதுமில்லாமல் ரகசியமாக கடைகளுக்கு ஏலம் நடத்துவதாக சேலம் கலெக்டர் பிருந்தாதேவியிடம் அதிமுக ஆத்தூர் எம்எல்ஏ ஜெயசங்கரன் புகார் கூறினார். கலெக்டர் உத்தரவுப்படி சேலம் நகராட்சி நிர்வாக அலுவலர்கள் விசாரணை நடத்தினர். முன் அறிவிப்பு இல்லாமல் ஏலம் நடத்துவது தெரியவந்தது. ஏலம் நிர்வாக காரணங்களுக்காக ஒத்திவைக்கப்படுவதாக நகராட்சி கமிஷனர் அறிவித்தார். புதுச்சேரியில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சிறுமியின் ஆன்மா சாந்தியடைய வேண்டி கும்பகோணத்தில் மோட்ச தீபம் ஏற்றி வழிபாடு நடத்தினர். கும்பகோணத்தில் பல்வேறு இந்து அமைப்பினர் கொலை செய்யப்பட்ட சிறுமி ஆர்த்திக்காக மகாமககுளத்திலிருந்து மோட்ச தீபத்துடன் ஊர்வலமாக வந்து காசி விஸ்வநாதர் கோவிலில் மோட்ச தீபம் ஏற்றி வழிபாடு நடத்தினர். மதுரை எம்ஜிஆர் பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ள மலர் வணிக வளாகத்தில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பூக்கள் விற்பனைக்கு வருகின்றன. மகா சிவராத்திரியை முன்னிட்டு பூக்களின் தேவை அதிகரித்துள்ளதால் விலையும் அதிகரித்துள்ளது. மல்லிகை 1 கிலோ 800 ரூபாய், பிச்சி 800, முல்லை 800, சம்பங்கி 400, பட்டன் ரோஸ் 200, பன்னீர் ரோஸ் 200, செண்டு மல்லி 80, செவ்வந்தி 250, அரளி 400 என விற்பனையாகிறது. சென்னை திருவொற்றியூர் பகுதியைச் சேர்ந்தவர் பார்த்திபன். இவர் தனது நண்பருடன் முடிச்சூரில் இருந்து திருவொற்றியூருக்கு இண்டிகோ காரில் சென்று கொண்டிருந்தார். ராயபுரம் MS கோவில் பகுதியில் சென்றபோது திடீரென காரின் முன்பகுதியில் புகை வர துவங்கியது. அதிர்ச்சியடைந்த பார்த்திபன் காரை நிறுத்தி நண்பருடன் கீழே இறங்கினார். இறங்கிய சில நொடிகளில் காரின் முன்பகுதி முழுவதுமாக தீப்பிடித்து எரிய துவங்கியது. அப்பகுதி மக்கள் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து மாற்றிவிடப்பட்டது. தீப்பிடித்த காரணம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு உதகை மாவட்ட நீதிமன்றத்தில் நீதிபதி அப்துல் காதர் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. குற்றம் சாட்டப்பட்டுள்ள வாளையார் மனோஜ், ஜித்தன் ஜாய் ஆகியோர் நேரில் ஆஜராகினர். அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் ஷாஜகான் மற்றும் கனகராஜ், சிபிசிஐடி ADSP முருகவேல் மற்றும் சிபிசிஐடி போலீசார் மற்றும் எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் விஜயன் ஆஜராகினர். கோடநாடு கொலை கொள்ளை நடைபெற்ற பங்களாவில் நேற்று சிபிசிஐடி SP மாதவன் தலைமையில் 3 DSPக்கள், தடயவியல் நிபுணர்கள் உட்பட 15 பேர் கொண்ட குழு 3 மணி நேரத்திற்கு மேல் கொள்ளை சம்பவம் நடைபெற்ற அறைகள் மற்றும் நுழைவாயிலிலும் ஆய்வினை மேற்கொண்டனர்.
அதன் அடிப்படையில் சிபிசிஐடி போலீசார் விசாரணைக்காக கூடுதல் சாட்சிகளிடையே விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்பதால் கால அவகாசம் கேட்கப்பட்டதால் வழக்கு விசாரணையை அடுத்த மாதம் ஏப்ரல் 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார். இந்த வழக்கில் குற்றம் சாட்டு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீது மட்டும் விசாரணை நடத்தப்பட்டது. அந்த மனுவுக்கு அரசு தரப்பில் பதில் கூறிய பொழுது மாண்புமிகு நீதிபதி அவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் வழக்கு விசாரணை சம்பந்தப்பட்ட சீன பக்கரன் சென்ற இடத்தை பார்வையிடலாம், அவருக்கு சட்டப்படி முழு உரிமையும் அதிகாரம் இருக்கிறது என்பதையும் எடுத்துக் கூறினோம். மேலும் வழக்கு புலன் விசாரிக்கும் சமயத்தில் மற்றவர்கள் அதிலே தலையிடுவது என்பது விசாரணையை பாதிக்கும் என்பதையும் எடுத்துரைத்தோம். மேலும் இவர்களை கேட்டுக்கொண்ட மாண்புமிகு நீதிபதி அவர்கள் வழக்கு விசாரணையை எதிர்வரும் ஏப்ரல் 22ஆம் தேதி அன்று தள்ளி வைத்திருக்கிறார். புதுச்சேரியில் 9 வயது சிறுமி பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து எதிர்க்கட்சிகள் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் இன்று பந்த் நடத்தியது. அதன் ஒரு பகுதியாக இண்டி கூட்டணியினர் கவர்னர் மாளிகை நோக்கி பேரணி சென்றனர். கவர்னர் மாளிகை அருகே போலீசார் தடுப்புகள் அமைத்து தடுத்தனர். அப்போது போராட்டக்காரர்கள் தடுப்பு கட்டைகளை தள்ளி கவர்னர் மாளிகை உள்ளே செல்ல முயன்றனர். இதனால் போராட்டக்காரர்களுக்கும் போலீசுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. போலீசார் லத்தியை கொண்டு போராட்டக்காரர்களை தாக்க முற்பட்டனர். ஆத்திரமடைந்த போராட்டக்காரர்கள் கொடி கட்டைகளை கொண்டு பதிலுக்கு போலீசாரை தாக்கினர். இதனால் கவர்னர் மாளிகை போர்க்களம் போல் காட்சியளித்தது. போலீசார் போராட்டக்காரர்களை வலுக்கட்டாயமாக தரதரவென இழுத்து சென்று கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. चप्पल
ராணிப்பேட்டை மாவட்டம் நவல்பூர் பகுதியில் தனியார் உடற்பயிற்சி நிலையம் உள்ளது. ஏராளமான பெண்கள் உடற்பயிற்சி செய்து இங்கு நடனம், யோகா, உடற்பயிற்சி ஆகியவற்றில் பலர் சாதனை புரிந்து வருகின்றனர். இங்கு உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு புஷ்பலதா என்ற பெண் இடைவிடாமல் தொடர்ச்சியாக 25 நிமிடங்களுக்கு பத்மாசன யோகா பயிற்சியை செய்து உலக சாதனை படைத்தார். இதனை கிங்டம் வேர்ல்ட் ரெக்கார்ட் அமைப்பு உலக சாதனையாக அங்கீகரித்துள்ளது.